கைஸ் ப்ளே ஸ்டோரில் ஏதாவது கேம் போட்டிருக்காங்களான்னு போய் பார்க்கலாம், அப்டேட் பண்ணிக்கலான்னு போய் பார்க்கலான்னு போனேன். நான் போயிட்டு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். சும்மா பஸ் கேமுன்ற டைப் பண்ணாலும் ஓகே. நான் அந்த மாதிரி சர்ச் பண்ணினேன் பாருங்கள். உங்களுக்கு இதான் காமிச்சிருக்கேன். ஐடிபிஎஸ் ட்ரக் சிமுலேட்டர் ஆஃப் ரோட் வில்லேஜ் சிட்டின்னு போட்டிருக்கேன். சர்ச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்குது. இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தேன். நான் பாருங்கள், ட்ரக் சிமுலேட்டர் இந்தோனேஷியா நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் ட்ரக் சிமுலேட்டர் இந்தோனேஷியா விட்ருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக பஸ் சிமுலேட்டர் இந்தியான்னு விட்ருக்காங்க. பார்த்தீங்களா எத்தனை கேம் விட்ருக்காங்க. இங்கே பாருங்க கைஸ், பஸ் சிமுலேட்டர் ரியல் டிரைவிங்னு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த கேம் வந்துட்டு மொக்க கேமு, வேஸ்ட்டு. இது வந்துட்டு நல்லா இருக்காது அந்தளவுக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், பஸ் சிமுலேட்டர் நான் சொன்னேன் பஸ் சிமுலேட்டர் இந்தியான்னு. இங்கே பாருங்கள் எத்தனை கேம் இருக்காங்க. இதுவும் பஸ் சிமுலேட்டர் இந்தியா கேம் தான் போட்டிருக்காங்க. பஸ் சிமுலேட்டர் இந்தியா கேம் 2026ன்னு போட்டிருக்காங்க. அதுக்கும் கீழே பஸ் சிமுலேட்டர் இந்தியா கேம்னு மட்டும் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே போய்ட்டு ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம் பாருங்கள். அதையும் ரியலிஸ்டிக்காக இப்போது பஸ் சிமுலேட்டர் இந்தியா அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுலேயும் இதே மாதிரி தான் போட்டிருப்பாங்க ஃபோட்டோ. அதே மாதிரி தான் இதுலேயும் போட்டிருக்காங்க பாருங்களேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இது பார்க்கலாம். இந்த கேம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான், அச்சஸில் அதே மாதிரி போட்டிருக்காங்க. நான் இது டவுன்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். டவுன்லோட் ஆகணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா ரியலிஸ்டிக்காக இருக்குது காய்ஸ். அடுத்து ஏதாவது போட்டுருக்காங்களான்னு பார்ப்போமா. இது உங்களுக்கு தெரியும், பஸ் சிமுலேட்டர் இந்தியா இந்தோனேஷியா இயர்லி ஆக்சிஸ். இந்த கேம் வந்துட்டு 87 எம்பியா? எப்படி 87 எம்பி கொடுப்பாங்க? வெயிட் இந்த பாருங்க, இது டம்மி. இயர்லி ஆக்சஸ்னால் டம்மின்னு அர்த்தம். 87 எம்பினா இதில் கம்மி. இங்கே பாருங்கள் 164 எம்பி. இதுவே பாருங்கள், இது எவ்வளோ எம்பி இருக்குது. ஆனால் இது டம்மி கேமு, அதெல்லாம் ஏற்றக்கூடாது. அது ஏற்றுனா அவங்களுக்கு விளாட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ஆனால் நம்ம வச்சுருக்க கேம்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஏதாவது கேம் விட்டுருக்காங்களா பார்ப்போமா. எந்த கேமும் இல்லை, நம்ம பஸ் கேம்னு சர்ச் பண்ணி பார்ப்போம். பஸ் கேம் 2026. ஐயோ 26 வெளில 16 போட்டிருக்கேன். 26 இது இந்தியா அப்படின்னு போடுவோமா. இந்தியான்னு போட்டு சர்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சரி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இதுதான் ரியலிஸ்டிக்கான கேம். என்ன காய்ஸ், இப்போ நம்ம அதில் பார்த்தப்போ கம்மியான எம்பியில் கொடுத்துருந்தாங்க 167 எம்பின்னு. இதுதான் உண்மையான ரியலிஸ்டிக்கான கேம் காய்ஸ். 389 எம்பி. இதுதான் ரியலிஸ்டிக்கான கேம். இதுதான் நம்ம வச்சுருக்கோம். இது வந்துட்டு 277 எம்பி. ஆனால் இப்போ தான் கைஸ் கேமே விட்ருக்காங்க. அதுக்குள்ளாட்டி கேரளா டிராஃபிக் மோடில் இதுக்கு போட்டுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி விழுந்துருச்சு. இதுக்கு தான் வந்துட்டு கேரளா டிராஃபிக் மோடு போட்டிருக்காங்க. சும்மா செம்மையாக இருக்குது கைஸ். கண்டிப்பாக ஏற்றி பாருங்கள், நல்லாயிருக்கும். பஸ் பிடிக்கிறவங்க, பஸ் கேம் இந்த மாதிரி விளாட்றவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என்ன கைஸ் 2 கேம் இருக்குது. இங்கே ஒரு கேம் இருக்கா, திருப்பி இங்கே ஒரு கேம் இருக்கா. எம்பி கம்மியாக இருக்குது. இதில் கண்டுபிடிச்சிட்டேன். இது இயர்லி ஆக்சிஸ். இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்லா இருக்காது விளாட்றதுக்கு. இயர்லி ஆக்சிஸ்னால் நீங்கள் ஏற்றாதீங்க பாருங்களேன். இதெல்லாம் செம்மையாக இருக்குது. இதில் இது ரியல் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது உண்மை. நான் இப்போ ஏற்றிருக்கேன் பார்த்தீங்களா, அது உண்மை. இது உண்மை இல்லை. இது வந்துட்டு ரியல் ஆக்சிஸ் கிடையாது. ரியல் ஆக்சிஸ் ஆனால் நல்லா இருக்காது, அந்தளவுக்கு ஸ்மாராலாம் இருக்காது. அடுத்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வருவோம் பாருங்கள். இந்த கேம் செம்மையாக இருக்க மாட்டிருக்கு. கம்மிங் சூன்னு போட்டிருக்காங்க. ஆமாம் காய்ஸ், ட்ரிப் ஏற்றிட்டு போகிற மாதிரி போட்டிருக்காங்க பிக்கப்பு. அடுத்து ஏதாவது போட்டிருக்காங்களா, மோட் சொல்லிட்டு கொடுப்போம். என்ன பஸ் சிமுலேட்டர் இந்தியா 3Dயா? எப்பா இப்படா இதெல்லாம் விட்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுதான் உங்களுக்கு அந்த இடத்துலையே காமிச்சிட்டேன். நல்லா இருக்காது அந்தளவுக்கு. இது வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் என்னால் ஏற்ற முடியல. அந்த அளவுக்கு தெரியல. நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன், ஏற்றலான் இருக்கேன். இது வந்துட்டு வேஸ்ட்டு. ஆனால் எப்படி எத்தனை கேம்லாம் விட்றீங்கன்னு தான் தெரில. பஸ் சிமுலேட்டரில் இருந்துட்டு மாலியோ காரங்க தான் இத்தனை கேம் விட்றாங்க பார்த்தீங்களா.
இருக்கிறதுலே மாலியோக்காரங்க தான் அதிகமாக கேம் விட்ருக்காங்க. இது வந்து மாலியோ கிடையாது. இந்த கேம் வந்துட்டு மாலியோ அவங்க விடல. மாலியோ அந்த அவங்க ஐடி இருக்குல்ல, அவங்க வந்துட்டு விடல. இந்த கேமே இதெல்லாம் மாலியோ தான், உங்களுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இது ஏற்றி பார்த்துருக்கீங்களா? அது செம்மையாக இருக்கும் கைஸ், நல்லாயிருக்கும். ஆனால் வேறு நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, வேணா பாருங்களேன். நான் உங்களுக்கு ஒரு கேம் காமிக்கிறேன். இப்போ நான் கூட உங்களுக்கு காமிச்சு விட்டுருந்தேன். அந்த கேம் தான் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் கூட 117 MBன்னு தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். எங்கே காணுமே, எங்கே போச்சு? எல்லாத்தையும் ஒன்றுமே காணுமே. காணோம். இப்போதானே பார்த்தேன், அதுக்குள்ளாட்டு எங்கே போச்சு? பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். பஸ் கேமில் எது பெட்டர்னு சொல்கிறதா? பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா, அப்புறம் ட்ரக் சிமுலேட்டர் இந்தோனேஷியா, இப்போ புதுசாக வந்திருக்கிறது அது என்னது பஸ் சிமுலேட்டர் இந்தியா. அது மட்டும்தான் நல்லா பெட்டராக தெரியுது. இப்போ நான் உங்களுக்கு இந்த கேம் விளாண்டு காமிக்கிறேன், ஓகேங்களா? இதை விளாண்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆல்ரெடி நான் ஓட்டியிருக்கேன், அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம எந்த இடத்துல கிளிக் பண்ணணுன்னா ஃப்ரீ மோடு போகிறேன். ஃப்ரீ மோடு நான் ஒரு புதுசாக மேப் யூஸ் பண்ணிக்கிறேன். மும்பை டு ஹைதராபாத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இது பஸ் சிமுலேட்டர் இந்தியானால இது இந்தியா மேப் தான் இருக்கும். இந்தோனேஷியானா அது வேறு மேப்பில் இருக்கும் இல்லையா, பார்த்துருக்கீங்களா? அச்சஸ்லாம் எல்லாமே அதே மாதிரி தான். மணி வந்துட்டு ருப்பியில் வரும், அது வந்துட்டு டாலரில் வரும். ஓகே, இப்போ நம்ம கரியர் மோடு கொடுத்துட்டு மும்பைலேருந்து ஹைதராபாத்து போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டலாம் முதல்ல. அப்புறம் வெயிட் பண்ணுங்க, லோடிங் ஆகிட்டுருக்கு. அப்புறம் என்ன பண்ணணுன்னா ஹார்ன்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேட்டு பார்க்கணும், ஓகேங்களா? அது எப்படி? இப்போ நான் வந்துட்டு கீரில் வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு கேட்கும். இப்போ நான் வந்துட்டு கீர்லேருந்து மாற்றிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. பாருங்கள், நான் இப்போ ஒவ்வொரு ஹார்னாக அடிக்கிறேன், செம்மையாக இருக்கும். செகண்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஹார்ன்லாம் செம்மையாக இருக்கும். இது ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு பச்சை கலரில் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு கேரளா டிராஃபிக் மோட்னால பச்சை கலரில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு, ஓட்டலாம். கீர் போட்டுக்கலாம். கரெக்டாக போகலாம். கொஞ்சம் ஓட்டியிருக்கேன்னா டேமேஜாக இருக்குது. டேமேஜ்லாம் கிடையாது. இதில் வந்துட்டு நீங்கள் இந்த நான் ஏற்றிருக்கும் போது மட்டும் நீங்கள் ஏற்றணும்னு வச்சுக்கோங்க, ஒரு டேமேஜ் கூட ஆகாது. அழுக்கு மட்டும்தான் ஆகும். வண்டி பார்க்கறதுக்கு அழுக்கு தான் இருக்கும். கழுவுனா போதும், நம்ம போயிட்டு கழுவலாம். அச்சஸ்லாம் பஸ் சிமுலேட்டர் இந்தியாவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான், இந்தோனேஷியாவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். பாருங்கள், பஸ்ஸெலாம் மாறி இருக்கும். கேரளா டிராஃபிக் மோட் வச்சுருக்காங்க, பஸ்ஸெலாம் மாறி இருக்கும். இந்தியாவில் நான் கேரளா டிராஃபிக் மோட் வச்சுருக்கேன். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக தான் இருக்கும் ஓட்டுறதுக்கு. ரோட்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். ஓ நோ, ஓ நோ, ஓ நோ 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 நோ, ஓ நோ, ஓ நோ, ஓ நோ நோ, அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு இதை வேகமாக போய் முட்டி காமிக்கிறேன்.
இங்கே தான் டேமேஜ் பட்டன் பார்த்துக்கோங்க, டேமேஜ் பர்சன்ட் பார்த்துக்கோங்க. 100% இருக்கா? ஐயோ அடுத்த மேப்பா, சரி பரவாயில்ல விடுங்க பார்ப்போம். எவ்வளோ வேகமாக போய் முட்டுன்னு மட்டும் பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் லோடிங் ஆகிட்டதுன்னு போகலாம். இப்போ பாருங்கள், இந்த தூண்கள் மாதிரி தான் அதில் போய் முட்டுறேன் பாருங்கள். பர்சன்ட் பார்த்துக்கோங்க. பர்சன்ட் கூட குறையலை. வேறு இடத்துலையாவது முட்டுறேன் பாருங்கள். ஆனால் வந்து பஸ்ஸுங்கிட்ட இந்தோனேஷியா வந்துட்டு கண்டிப்பாக முட்டினு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக டேமேஜ் இல்லை. நான் ஏற்றிருக்கும் காரில் டிராஃபிக் மோடுனால மோடு பவர் இருக்குது. மோடில் வந்து டேமேஜ் ஆக பவர் இருக்குது. நான் அதை ஏற்றிருக்கல. நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுனீங்கன்னா இதோட சேர்த்து ஏற்றுங்க, அப்போ தான் செம்மையாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக. பாருங்கள், எவ்வளோ வேகமாக போய் முட்டினாலும் ஒன்றும் ஆகாது. பாருங்கள், கேரளாவில் இப்படி இருக்கும். நார்மலாக வந்துட்டு இது தேசிய கொடி கலர் போட்டிருப்பாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, இந்த வழியில் போகணும். என்ன வாங்கன்னு பார்ப்போமே. இதில் போனால் அந்த ரோட்டில் போயிடலாமா? ஆமாம், போயிடலாம். என்னாச்சு? ஸ்லோ ஆயிடுச்சு. ஓ, நான் பிரேக் பிடிச்சிட்டோமா? எங்கே தான் வாட்டர் வாஷ் கடை இருக்குது? இதுக்குள்ளே இருக்குமா? ஐயோ, இதுக்குள்ளே சந்தா இடம் இருக்கா? வழி இருக்கா? திருப்பி வழி இல்லை. தேவையில்லாமல் போயிட்டுமே. ஆமாம், தேவையில்லாமல் போயிட்டோம். திருப்பி அந்த மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருக்காங்க, ஓட்டத்துக்கு நல்லா செம்மையாக இருக்குது. அதனால தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ எவ்வளோ வருஷனாலும் அது ஒன்றும் ஆகாது. சரி, நீங்கள் நான் இறங்குறேன் பார்க்குறீங்களா? வண்டி ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இறங்கிடலாம். பாருங்கள், நான் ஆள் மாற்றிருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருப்பான்? அவன் ஒரு கேரக்டரில் இருப்பான், இவன் ஒரு கேரக்டரில் இருப்பான். பாருங்கள், செம்மையாக இருக்கும். நான் டான்ஸ் ஆடுறது பார்க்குறீங்களா? பாருங்கள் எப்படி ஆடுறான்னு பார்த்தீங்களா? முழுசா பாருங்களேன். டீம் கேபிசி கண்ணூர் போட்டிருக்கிறாங்க அவங்க. பாருங்கள், திருப்பி வந்து ஆடுறான். செம்மையாக இருக்குல்ல கிராஃபிக்ஸ்லாம். ஆனால் உள்ளுக்கெல்லாம் போக முடியாது. கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்குது, ஆனால் உள்ளுக்கு போக முடியாதுங்க. ஓகே, நம்ம நேராக இடத்துக்கு போயிடலாம். வண்டிக்குள்ளே ஏறிடலாம். நான் காசு சேவ் பண்ணி நான் வந்துட்டு வீலில் மாற்றிருக்கேன். நான் வீல் கப்பு மாற்றிருக்கேன். நான் அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. வண்டி சும்மா செம்மையாக இருக்குங்க. வாங்க ஸ்ட்ரீட்டாக போவோம். நான் கொஞ்சம் பாட்டு போடுறேன். பாட்டு போட்டு போகலாம் செம்மையாக. ஓகே கைஸ், இதோட வீடியோ வெளியே வந்துக்கலாம். ரொம்ப நேரம் ஓட்டிட்ட மாட்டிருக்கு. ரொம்ப நேரம் ஓட்டி வெளியே வந்துக்கலாம். இப்போது ஒரு இடத்துல ஓவர் மணி போட்டுவோமா? இங்கே அந்த இட்லி கடைக்கிட்ட போட்டோம். இட்லி கடையா? பானிபூரி கடை? ஓ, பானிபூரி கடையா? இங்கே பாருங்க, அதில் வந்து ஆள் நடக்க மாட்டாங்க. இதில் ஆனால் ஆள் நடப்பாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் போகணும். தானா போ, இது போட்டணும். ஐயோ, சரி இந்த இடத்துல அப்படியே நிற்கட்டும். ஓகே, எக்ஸைட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இருக்கும். வேணா பாருங்கள், செட்டிங்ஸ்லாம் பாருங்கள், விஷுவல்ஸு அப்படியே தான் இருக்கும். ஓகே, எக்ஸைட் பண்ணிடலாம்.
ஓகே கைஸ், இந்த கேம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ஏற்றிங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் மட்டும் ஏற்றிப்பா விளாண்டு பாருங்கள், சும்மா நீங்களே அசந்துருவீங்க. அந்த அளவுக்கு அதிகமாக இதாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு இது மோட்லாம் வச்சுக்கலாம். கரியர் மோடு இருக்குது, மல்டிப்ளேயர் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு விளாண்டுக்கலாம். இப்போது வந்துட்டு 3 போட்டுக்கலாம், மேப்பும் போட்டுக்கலாம். நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா முதல்ல லைக் போடுங்க. லைக் போட்டால் தான் அடுத்தடுத்த வீடியோ இந்த மாதிரி எதாவது கேம்ஸ் பற்றி உங்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி கேம்ஸ் பற்றி எதாவது பிடிக்கும்னா நான் உங்களுக்கு உடனே வீடியோ போட்டுருவேன். கூட சப்ஸ்கிரைப் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கான் பட்டனை ஆன்லேயும் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்துட்டு நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும், உடனே வந்துடும். நான் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நான் உங்களுக்கு இந்த மாதிரி பஸ் பற்றின வீடியோலாம் போடுறேன். நான் எப்படி எது அப்டேட் பண்ணியிருப்பாங்க, நிறையா இந்த கேமில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன ஒரு குறைனா லைட்ஸ் மட்டும் கிடையாது. லைட்ஸ் நம்ம அதனால் ஆட் பண்ண முடியாது, அது கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் விட்டுருவாங்க. வாங்க நம்ம கரெக்டான அப்டேட்ஸ் வந்தோன்னே உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வேறு ஏதாவது கேம்ஸ் பற்றியான அப்டேட்ஸ் வந்துச்சு நான் சொல்கிறேன். ப்ளே ஸ்டோரில் காமிச்சிடல, அதெல்லாம் வேஸ்ட்டு கேமுங்க. உண்மையாகவே ஹையில் எம்பி. இப்போது கொஞ்சம் இந்த கேம்லாம் கொஞ்சம் ஹை எம்பியில் தான் இருக்கும், 200க்கு மேலே இருக்கும் இந்த எம்பிலாம், இந்த கேமுக்கு எம்பி. ஆனால் அந்த கேம்லாம் 80, 100, 120க்குள்ளே தான் இருக்குது எம்பி. அதனால் அதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த கேம் எடுத்து பாருங்கள், சும்மா செம்மையாக இருக்கும்.